மார்ச் 1 பிறந்தநாள் காணும் கழக தலைவர் மக்கள் போற்றுதலுக்குரிய மாண்புமிகு முதல்வர்களின் முதல்வர் அவர்களை வணங்கி மகிழும் நன்றி மறவா முனைவர் கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சர். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இந்தியாவை திரும்பி பார்க்கிற ஒரு கட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும். கட்சியை மட்டும் அவர் அப்படி நடத்துகிறார் என்பதல்ல, ஆட்சியையும் மற்ற மாநிலங்கள் நம்மை பார்த்து நம்மை போல செய்ய வேண்டும் என்ற அக்கறையோடு அவர்கள் செயல்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே அரசுடைய திட்டமாக இருந்தாலும் கட்சியினுடைய சார்பாக எடுக்கிற நடவடிக்கையாக இருந்தாலும் எல்லோரும் பாராட்ட தகுந்த வகையில், இன்னும் சொல்லப்போனால் எதிர்க்கட்சிகளை மிகப்பெரிய அளவில் மதித்து நடக்கிற ஒரு தலைவராக இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு அவருடைய தலைமையில் 2021 சந்தித்த சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை இந்த மக்கள் கொடுத்தார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியில் வெற்றி பெறுகிற நிலை யாருக்கும் இருந்ததில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்குத்தான் தலைவருடைய தலைமையிலே அது அமைந்தது. எனவே அது அப்படியே தொடர்கிறது. அதன் காரணத்தால் தான் இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த மனு வாங்குவதற்காக துவங்கியதிலிருந்து கட்டுக்கடங்காத கூட்டம் இங்கே வந்து மனுக்களை பல ஆயிரம் பேர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவ்வளவு ஆர்வமாக இங்கே கட்சிக்காரர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல பொதுமக்களும் அப்படி இருக்கிறார்கள். காரணம், அவர் ஒவ்வொன்றிலேயும் நிதானமாக செயல்படுகிறார். இந்த மக்களுக்கு தேவையானதை செய்கிறார். குறிப்பாக குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு தேவையானதை செய்கிறார். இதுவெல்லாம் மாபெரும் வெற்றியை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு கொடுக்கும். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். பிறந்த நாள், இன்றைக்கு தலைவருடைய பிறந்த நாள், எங்களுக்கு அழைத்து சொல்லுகிறார், எங்கேயும் எந்த ஆர்ப்பாட்டமும் இருக்கக்கூடாது, ஆடம்பரம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஏதாவது செய்ய விரும்பினால், என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், ஆடம்பரம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் யாருக்காவது ஒரு நலத்திட்ட உதவிகளை செய்யுங்கள், எனக்கு அது நிம்மதியை தரும். எனவே எந்த ஆர்ப்பாட்டமும் எதுவும் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு தலைவர் நாங்கள் முதலாக நாம் பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட தலைவருடைய தலைமையிலே நடக்கிற இந்த கட்சி, அது மட்டுமல்லாமல் நம்முடைய கட்சியை பொறுத்தவரை, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அணிகள், துணை அமைப்புகள் மிகுந்த ஈடுபாட்டோடு செயல்படுகிற ஒரு அமைப்பு. அதில் இளைஞரணி மிகப்பெரிய அளவில் செயல்படுகிறது. அந்த இளைஞரணியில் இன்றைக்கு நம்முடைய உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்தாலும் அவர் இளைஞரணி செயலாளர் என்பதைத்தான் மிகப்பெரிய அளவில் விரும்புகிறார். அவ்வளவு சிறப்பாக அந்த பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மகளிரணி சார்பாக வாக்கு கேட்க போக சொன்னார்கள். இன்றைக்கு வீடு வீடாக மகளிரணி போகிறது. அதில் யாரும் ஈடுகட்ட முடியாத அளவிற்கு ஒவ்வொரு பூத்திலேயும் அவர்கள் செய்கிற பணி மிகப்பெரிய பணியாக இருக்கிறது என்பதை நாங்களே நம்ப முடியாத அளவிற்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இதெல்லாம் தலைவர் அவர்கள் இந்த 5 ஆண்டு காலத்திலே செய்த சாதனைகளால் ஏற்பட்டுகிற ஒரு வெளிப்பாடு என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே 2026 கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். மிகப்பெரிய அளவில் 200 தொகுதி என்று தலைவர் சொன்னார். அதைவிட கூடுதலாகத்தான் வெற்றி பெறும். எனவே தலைவருடைய தலைமையிலே மிகப்பெரிய ஒரு வலுவான இந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். இன்னும் இந்த ஆட்சியை தொடர்கிற பொழுது இன்னும் பல்வேறு திட்டங்களை தலைவர் அவர்கள் கொடுப்பார்கள் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மார்ச் 1 பிறந்தநாள் காணும் கழக தலைவர் மக்கள் போற்றுதலுக்குரிய மாண்புமிகு முதல்வர்களின் முதல்வர் அவர்களை வணங்கி மகிழும் நன்றி மறவா முனைவர் கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சர்.